ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன பால் ரிவ்யூ பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா நிவியா ஸ்டார்ம் விசஸ் நிவியா ஸ்டோர் ஸ்டார்ம். இந்த ஃபுட்பால் ஏற்கனவே நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா மேலே கார்டு வரும், அதை போய் பார்த்துக்கோங்க. While you and me repeat, this bittersweet heat is suffocating. I'm waiting and always hesitating. Kryptonite desires set my heart afire. இந்த நிவியா ஸ்டார்ம் பால் வந்து பாத்தீங்கன்னா ரப்பர் மோல்டட். அதே மாதிரி இந்த நிவியா ஸ்னோ ஸ்டார்ம் பாத்தீங்கன்னா மிஷின் ஸ்டிச்டு. இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 420 to 440 கிராம்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த நிவியா ஸ்னோ ஸ்டார்ம் வந்து ஃபார் ஃபுட்பாலர்ஸ் அண்டர் 12ன்றதுனால பாலோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிவியா ஸ்னோ ஸ்டார்ம் பால் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் 5 போட்டிருக்காங்க. ஆனால் இதை நிவியா ஸ்டாம்போட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ இதை டேப் வச்சு அளந்து பார்த்தேன். டேப் வச்சு அளக்கும்போது நிவியா ஸ்னோ ஸ்டார்ம் ஃபுட்பால் வந்து பார்த்தீங்கன்னா 68 சென்டிமீட்டர் தான் இருந்துச்சு. இந்த நிவியா ஸ்டார்ம் எவ்வளோ சைஸ் இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். நிவியா ஸ்டார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர் இருந்தது. ஸோ அந்த நிவியா ஸ்னோ ஸ்டார்ம் பால் வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பவுன்சிங் டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸில் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு நிவியா ஸ்னோ ஸ்டார்ம் ஃபுட்பால் பார்க்கலாம். இந்த ஸ்னோ ஸ்டார்ம் பால் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட் கிரவுண்ட்லேயும் கான்கிரீட் கிரவுண்ட்லையும் அதிகமாக பவுன்ஸ் ஆகுது. இதுவே இந்த நிவியா ஸ்டார்ம் பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் கிரவுண்ட்லேயும் ஒரே மாதிரி பவுன்ஸ் ஆகுது. ஜக்லிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிவியா ஸ்டார்மை கம்பேர் பண்ணும்போது நிவியா ஸ்டோர் ஸ்டார்ம் ஜகிள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த ஃபுட்பால் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால டச்சஸ்லாம் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்னோ ஸ்டார்ம் ஃபுட்பாலை ஜகிள் பண்ணுற பிறகு நிவியா ஸ்டார்ம் ஃபுட்பாலை ஜகிள் பண்ண ரொம்ப ஹார்டாக ஃபீல் ஆகுது. பட் நம்ம டச்சஸ் பண்ண அது நம்ம காலுக்கு ஈஸியாக வந்துடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாசிங் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாலுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. 2 பாலுமே ஒரே மாதிரி தான் பாஸ் பண்ணும்போது ஃபீல் ஆகுது. ரிசீவிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிவியா ஸ்டார்ம் பால் வந்து ரிசீவ் பண்ண ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. பட் நிவியா ஸ்டோர் ஸ்டார்ம் பால் வந்து லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால காலில் பட்டு பம்பிள் ஆகுது.
ஃப்ரீ கிக் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிவியா ஸ்டார்மில் பவர் அதிகமாக இருக்குது, பட் நிவியா ஸ்னோ ஸ்டார்மில் பவர் கம்மியாக இருக்குது. நம்ம எவ்வளோ தான் பவர் அடித்தாலும் ஒரே ஸ்பீடில் தான் ஏரில் மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பால் ஃபோன் மேலே பட்டு ஃபோன் கீழே விழுந்துச்சு. ஸோ நான் வீடியோவை எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் இந்த வீடியோவை ஷூட் பண்ண ரெஸ்யூம் பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிவியா ஸ்டார் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பால் எப்படி கர்வ் ஆகுமோ அவ்வளோ கர்வ் ஆகுது. இதுவே நிவியா ஸ்னோ ஸ்டார் பால் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பாலோட அதிகமாக கர்வ் ஆகுது. அது ஏன் அப்படின்னா பால் லைட் வெயிட்டு, அப்புறம் மிஷின் ஸ்டிச்சதுனால ரெவல்யூஷன் அதிகமாக கிடைக்குது. ஸோ அதிகமாக கர்வ் ஆகுது.